Hi guys, welcome back to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது லவ் இஸ் லைக் ஏ கேட் எபிசோட் 5 தான். போன எபிசோட் லாஸ்ட்ல உன்ஹோ சிஓ லீ 3 பேரும் பேசினது வரைக்கும் பார்த்தோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே டோபி ஜாபோட இன்ட்ரோடக்ஷன் தான் போயிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த ஷோக்கு மட்டும் நம்மளோட கவி சூஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடும் சொல்லிட்டு இருக்கான் ஜோன். பாஸ் நமக்கு நிறைய காசு வரப்போகுது, பி உன்ஹோவும் வரப்போறாரு, பயங்கர சூப்பரா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜெமீன். கனவு காண்றதை நிறுத்திட்டு வேலையை பாருடான்னு சொல்லிட்டு இருக்கான். கடவுள் புண்ணியத்துல அந்த ஸ்பின்வில் இருக்கிற பட்டன் கண்டிப்பா நம்மளோட கஃபே கிட்ட தான் நிக்கும் சொல்லிட்டு பயங்கரமா வேண்டிட்டு இருக்கான் ஜிமீன். இன்னும் அந்த ஸ்பின் வீல சுத்தி விட்டது உடனே பயங்கர வேகமா சுத்தி கரெக்டா இவங்களோட கஃபே நேம் கிட்டே நின்னுடுது. ஓ மை காட், நம்மளோட கஃபே தான் வின் பண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜிமீன். எனக்கு பயங்கரமா கடுப்பாகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டேய். ஆனா என்ன பண்றது, நம்மளோட தலையில இதுதான் எழுதி இருக்கும் போல, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ, எதுக்காக இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. நீ எனக்காக இதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் டேய் கேக்க. ஒருவேளை உனக்கு பிடிக்கலாம் சொல்லு, கேன்சல் பண்ணிடலாம், எதுக்காக இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான் ஜோன். ஆனா அந்த லேடி இருக்குதே எதையுமே லேசா விடுற மாதிரியே தெரியல, பயங்கர கொடூரமான கேரக்டரா என்னோட கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஜூன் சொல்ல கரெக்டா லீ கிட்ட இருந்து டேய்க்கு கால் வந்துருது. யாருடா கால் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் ஜோன். பிசாச பத்தி பேசினா பிசாசு தான் கால் பண்ணிட்டு இருக்குது. மேடம் ஆல்ரெடி நான் மறுபடியும் ஒரு டைம் திங்க் பண்ணி பார்த்தேன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் மிஸ்டர் டேய். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன், அதை கேட்டுட்டு நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களோட டாகிக்கும் சரி உங்களோட கஃபேக்கும் சரி நிறைய ஸ்பான்சர்ஷிப் வரப்போகுது. அதுவும் இல்லாம உங்களோட டாக்ஸுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே டன் கணக்குல வரப்போகுது தெரியுமா. இதுக்கும் மேலேயும் நிறைய வரப்போகுது. அதை பத்தி சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன் லீ சொல்ல. இதை கேட்டதோடனுமே தலைகால் புரியாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். என்னடா ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான் ஜோன். இந்த ஷோ மூலியமா நம்மளோட டாகுக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் வரப்போகுதா, அதை பத்தி தான் அந்த மேடம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் டேய். இதுக்கு மேல நீ அட்வர்டைஸ்மெண்டே பண்ண தேவையில்ல, இது கூட இன்கிரெடிபிளா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோன். இன்னொரு பக்கம் உன்னோட வீட்டுல காட்டினா ட்ரைனிங் எடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு பைபிள்ல பயங்கர காமெடி பண்ணிட்டு இருக்குது. ஆனா என்ன பண்றது, அந்த பொம்மைகளை வச்சுக்கிட்டு பயந்துட்டு தான் இருக்கான். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நர்ஸுங்களோட தொல்லை தாங்கவே முடியல. டாக்டர் ஜூன் நிஜமாவா பி இன்னும் வரப்போறாருன்னு கேட்டுட்டு இருக்காளுங்க. ஆமா அவர் வரப்போறாரு, எதுக்காக இந்த மாதிரி நொய்யன்னு கேட்டுட்டே இருக்கீங்க, அவரை நீங்க கிட்ட இருந்தே பாக்கலாம், அதுக்கு நான் கேரண்டின்னு சொன்னதோடனுமே இந்த நர்ஸுங்க 2 பேரும் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னொரு பக்கம் உண்மையை காட்டினா சிஓ பாக்குறதுக்கு அவரோட ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கான். சியானும் சிஓவும் மாஸ்க் போட்டுக்கிட்டு பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா நீங்க 2 பேரும் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் எவ்வளவு நாளுக்கு இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். உன்னோட பயத்தை போக்குறதுக்காக தான் நாங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், உன்னோட பயமெல்லாம் போயிடுச்சான்னு சிஓ கேட்க. நான் நார்மலான மனுஷன் தான், ஹியூமன்ஸை பார்த்து எதுக்காக பயப்பட போறேன், ஏன் இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். இன்னும் நிஜமா உன்னால இது முடியுமா என்ன, அந்த ஷோக்கு நான் நோ சொல்லிடுவான் சிஓ கேட்க. நோ சொல்றதுக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நானே இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். ஒன்னும் அடுத்த நாள் டேயோட வீட்டுல காட்டினா ஷோக்கான வேலையெல்லாம் பயங்கர மும்மரமா போயிட்டு இருக்குது. மிஸ்டர் டே, நான் உங்ககிட்ட கண்டிஷன் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், பெட்ரூம் பாத்ரூமை தவிர மத்த எல்லா இடத்துலயுமே கேமரா இருக்கும். நைட் 9 மணிக்கு மேல கேமராவை ஆஃப் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நீங்க என்னனாலும் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆக்டர் உன்னுவ கூட நீங்க எங்கேயாச்சும் வெளியில போகணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த வெஸ்ட் கேமராவை மாட்டிக்கிட்டு தான் போகணும். உங்களுக்கு வேணானா நீங்க மாட்ட தேவையில்ல, ஆனா உன்னுவ கூட இருக்கும்போது கண்டிப்பா இதை மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. நாங்க மேக்கப் போடணுமா இல்ல இதுவே போதுமான்னு கேட்டுட்டு இருக்கா ஜிமின். நாங்க எல்லாத்தையுமே நேச்சுரலா தான் எடுக்க போறோம், அதனால மேக்கப்லாம் அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாளி. ஓ நேச்சுரலா தான் எடுக்க போறீங்களா, அப்படின்னு இந்த வெஸ்ட் கேமராவை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கையில இருந்து வாங்கி வச்சுக்கிறான் ஜிமின். அடுத்த நாள் காலையில காட்டினா பயங்கர அழகா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் எல்லாமே நார்மலா போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனா என்ன பண்றது, இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வாய் வச்சுக்கிட்டு அமைதியாவே இருக்க மாட்டேங்குது, அது பாட்டுக்கு ஏதேதோ சொல்லிட்டே இருக்குது. அது பேசுறதெல்லாம் கேட்டு உன்னுவுக்கு பயங்கரமா கடுப்பாயிருது. ஆனா என்ன பண்றது, சியான் தான் அதுக்கான ஆன்சர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டேயோட வீட்டுல காட்டினா நீங்க 3 பேரும் இந்த டிரான்ஸ்மிட்டரை மாட்டிக்கோங்க, இதை மாட்டிக்கிட்டாதான் உன்னுவ கூட சகஜமா பேச முடியும். இவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கும் போது கரெக்டா உன்னுவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த உன்னுவ பிளாக் ஷர்ட்ல பயங்கர சூப்பரா இருக்கான். இப்படி இருக்கிறதுனாலதான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இவன் மேல பயங்கர பைத்தியமா தெரியறா. எனக்கு தெரிஞ்சு இந்த கஃபேவோட ஓனர் உமனா தான் இருக்கணும், அதனாலதான் இந்த மாதிரி சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சியான். அதுல என்ன பாயிண்ட் இருக்குதுன்னு உன்னுவ கேட்க. ஒருவேளை இந்த கஃபே வச்சிருக்கிறது லேடியா இருந்தா அவங்க உங்களை அதிகமா லவ் பண்ணுவாங்க
அவங்க உங்களுக்கு வேலையே வைக்க மாட்டாங்க. ஒரு சில சமயத்துல டேஸ்டான ஃபுட் எல்லாம் சமைச்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்பவுமே நீ இதே மாதிரி காமெடியா தான் பண்ணிட்டே இருப்பியா? இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். ஏங்க பாருங்க இன்னும் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜிமின். எங்களுக்கும் கண்ணு தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் அவரோட திங்ஸ் எல்லாம் நான் போய் வாங்கிட்டு வரட்டுமான்னு ஜிமின் கேட்க, அவருக்கு கை இருக்குது கால் இருக்குது, அவரே வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் இன்னும் உள்ள வந்து தொடர்ந்துமே தாயில பேச, இந்த இன்டர்பீரியேட்டர் நல்லா தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜிமின். என்ன நீ என்ன தெரியாத மாதிரி குறுகுறுன்னு பாக்குறேன். டேய் சொல்ல, சாரி நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒன்னும் கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைரக்டா டாஸ்கே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்திருக்க டாஸ்க் என்ன தெரியுமா? ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். பாக்குறவங்களுக்கு பிடிச்சா பிரைஸ் கிடைக்கும், பிடிக்கலன்னா நம்மளுக்கு பெனால்டி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் ஜெமீன். என்னால இதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு டேய் சொல்ல, பிரைஸ் கிடைச்சா நிறைய விஷயம் நமக்கு நல்லது நடக்கும், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஜோன் கேட்க, சரி ஓகே நானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஜெமீன் பயங்கர காமெடியா பண்ணிட்டு இருக்கிறது உன்னோக்கு பயங்கரமா பிடிச்சு போயிடுது. நெக்ஸ்ட் தன்னை தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஜோன் தான் வரான். ஆனா என்ன பண்றது, பயங்கர காமெடியா பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாமே உன்னோக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அடுத்ததா தன்னை தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு டே தான் வரான். வேண்டாம் வெறுப்பாவே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த ஜிமின் வாயை வச்சுக்கிட்டு அமைதியா எல்லாமே ஏதோ பேசிட்டு இருக்க, மூடிட்டு வேலையை பாருட்டோன்னு சொல்லிட்டு பயங்கரமா சிடுன்னு பிடிச்சி திட்டியே விட்டுடுறான். ஃபைனலா இன்னும் வரான். மத்தவங்க மாதிரி எதுவும் பெருசா சொல்லிக்காம அவன் பாட்டுக்கு அவன்கிட்ட இருக்கிற டேலண்ட பத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டு அவனுக்குள்ள இருக்கிற ஒரு பாட்டை எடுத்து வெளியே விடுறான் பாருங்க. அவ்வளவுதாங்க அந்த ஷோவை நடத்துறவங்கள இருந்து எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். ஏன்னா இன்னும் அந்த அளவுக்கு சூப்பரா பாடிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.